இருக்குடா. இது எங்க தாத்தா எனக்கா வச்சிட்டு போட ஒரே தாடா உனக்கு வச்சா. ஏன் மருடா நாளைக்கே வந்து வெட்ற மருடா. தானா வந்து வெட்ற. நல்லா விடுடா. நிறுத்துங்க. என்னடா பண்றீங்க? வெட்டறதுக்கு உனக்கு என்னடா உரிமை இருக்கு? யாருடா நான் வெட்டுவா வெட்டாம இருப்பேன்டா. இது தமிழ்நாட்டுக்கே உருத்தான மரம்டா. யார் வேணா பயன்படுத்திக்கலாம். இதோட பயன் உனக்கு தெரியுமாடா? பனைமட்டை உளுந்தா வீட்டுக்கு பயன்படுத்தலாம். பனம்பாளைய சீவுனா பதநீர் கிடைக்கும். பதநீரை காய்ச்சினா கருப்பட்டி கிடைக்கும். கருப்பட்டியை பதப்படுத்தினா நாட்டு சக்கரை கிடைக்கும். 1330 குறள் எழுதின திருவள்ளுவரே இது பனைமட்டையில தான் எழுதியிருக்காரு. அது பேரு தான் ஓலைச்சுவடி. இந்த பனைமரத்தில் உள்ளவங்க தாண்டா நம்ம வெட்டி குளிர்ச்சிக்கு சாப்பிட்றோம். முத்துனவங்கெல்லாம் பழத்துக்கு விட்டுறோம். பழத்தில் விட்டதெல்லாம் சுட்டு சாப்பிட்றோம். சுட்டு சாப்பிட்டு மிச்சத்தெல்லாம் கிழங்குக்கு விடுறோம். கிழங்கு விட்ட மிச்சத்தெல்லாம் மறு தலைமுறைக்கு மரமாக விட்டுடுறோம். கலெக்டர் அனுமதி இல்லாமல் அந்த மரத்தை வெட்ட முடியாது. அப்படி மீறி வெட்டினோம்னா சட்டப்படி குற்றம்னு உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு. தமிழர்களின் வாழ்வியலில் உள்ள இந்த பனைமரத்தையும் தமிழர்களையும் என்னைக்கும் பிரித்து பார்க்க முடியாது.